ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நீ. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா நான் என்னமா பண்ணட்டும்? கிரண் இல்லாம என்னால வாழ முடியாதுமா. அதுக்காக சாக போவியா நீ? கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி என் பொண்ணை வந்து காப்பாத்திட்டீங்க. சார், நான் காப்பாத்தினது தற்காலிகம் தான். இதுக்கப்புறம் உங்க பொண்ணை நிரந்தரமா காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், இதை படிச்சு பாருங்க சார். சார், ஆசைப்பட்டவன் கிடைக்கலனா உங்க பொண்ணு இதே முடிவை இன்னொரு நாள் எடுக்க மாட்டாங்கன்னு என்ன சார் கேரண்டி? சார், பையனோட தகுதிங்கிறது அவன் வாழ்ற வீட்லயோ போடுற ட்ரெஸ்லயோ வச்சிருக்கிற பணத்திலயோ இல்ல சார். தகுதிங்கிறது அவனோட கேரக்டர்ல இருக்கு சார். உங்க பொண்ண தகுதியானவளா நினைச்சு அவ செலக்ட் பண்ற பையன் மட்டும் தகுதியா இருக்க மாட்டான். நீங்க எப்படி சார் முடிவு பண்ணீங்க? சார், நம்ம கிட்ட பணம் இருக்கிறதால ஏழைங்களை பணம் சம்பாதிக்க தெரியாத முட்டாள்னு நினைச்சிடாதீங்க. இங்க திறமை இருந்தும் வெறும் வாய்ப்பு இல்லாததுனாலையும் வாய்ப்பு மறுக்கப்படுறதாலையும் இன்னும் ஏழைங்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தான் வாழ்க்கைக்கு யாரு தகுதியானவங்கன்னு உங்க பொண்ணுக்கு தெரியும். அவங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க சார். ஏங்க, நம்ம பொண்ணு நமக்கு வேணுங்க. கௌதம் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க சார். சம்மதம் சொல்லுங்க சார். சரி திவ்யா, உன் ஆசைப்படி நீ கிரணையே கல்யாணம் பண்ணிக்கமா. எஸ். உண்மையாவா? அப்பா, தேங்க்ஸ் பா. அம்மா, தேங்க்ஸ்மா. சார், ரொம்ப நன்றி சார். இருமா, தற்கொலையால நீ என்னமா சாதிக்க போற? நீயும் செத்து உன்னை பெத்தவங்களையும் நரகத்துல தள்ளுறதுதான் நடக்கும். இனிமேல் அது புத்தியோட நடந்துக்கோ. சரியா? சார், நான் ஆக்சுவலா உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்தேன். ஆனா இங்க இப்ப சூழ்நிலை சரியில்லை. நான் இன்னொரு நாள் வரேன் சார். இருங்க கௌதம், எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு உதவி கேட்கிற சூழ்நிலை இல்லைன்னு சாதாரணமா சொல்றீங்க. நீங்க ஹெல்ப் கேக்குறீங்களோ இல்லையோ, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க கௌதம், நான் பண்றேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமா தம்பி, நாங்க கடவுளை தேடி கோயிலுக்கு போனோம். ஆனா கடவுள் வடிவுல எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. என் பொண்ணு திவ்யாவை காப்பாத்திருக்காரு. அதுக்கு என்ன கைமாறு வேணாலும் செய்யலாம். நீங்க ஏதோ ஷூரிட்டிக்காக கஷ்டப்படுறதா இலக்கிய சொன்னா அதானே? ஆமாமா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கான பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா ஷூரிட்டி இல்லாம லோன் தரமாட்டேங்கிறாங்க. அதான் சார பார்க்க சொல்லி இலக்கிய என்ன அனுப்புனா. ஷூரிட்டியா? முடியாது கௌதம், நான் ஷூரிட்டி எல்லாம் போட மாட்டேன். சார், சார், நீங்க எனக்கு பெரிய உதவியா பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு சின்ன உதவியா பண்ணணுமா? நெவர். நானும் உங்களுக்கு பெரிய உதவி தான் செய்வேன். சார், ஷூரிட்டி என்ன ஷூரிட்டி, அதெல்லாம் ஜுஜுபி மேட்டர். நான் உங்களுக்கு பண்ற உதவியில பேங்க்காரங்களே ஓடி வந்து, சார் ஷூரிட்டி எல்லாம் வேண்டாம், நீங்க எங்க பேங்க்ல லோன் வாங்குறதே சந்தோஷம்னு சொல்லுவாங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாரு, உங்க லைஃப்ல நடந்த பிரச்சனை என்னன்னு எல்லாத்தையும் நேத்து இலக்கியா சொல்லி சாந்தாவும் எனக்கு அதை புரிய வச்சுட்டா. நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? உங்க திறமைக்கு தகுந்த சான்ஸ நான் தரேன்.
நீங்க பெரிய பில்டர்னு எனக்கு தெரியும். ஆஹா. ஆமா சார், நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சது. இனி உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. சாந்தா, ம்? நான் நம்ம பூந்தமல்லி லேண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓ அங்கய்யா, புரிஞ்சு போச்சு. ம். உங்க முடிவு சரியான முடிவு தான். போயிட்டு வாங்க. கௌதம் சார். வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாம் தன்னால புரியும். நான் லேண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ம்? ம். வாம்மா. வரமா. ஆ சரி. ஏதாவது சாப்பிடுறியாம்மா? சாப்பிட்றேம்மா. ம். என்னது இது? 12:30க்கு லஞ்ச் டைம், இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. இந்த கஸ்தூரி இலக்கியோட லஞ்ச் பாக்ஸ்ல பாய்சனை கலந்துட்டால இல்லையா? இன்னும் புரியலையே. கஸ்தூரி அம்மா, சொல்லுமா. குழந்தைங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து டேபிள் மேல வச்சிடுங்க. நான் வச்சிடுறேம்மா. இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பசிக்குது. எப்படா லஞ்ச் பெல் அடிப்பாங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன். எப்போ அடிப்பாங்க? அடிக்கிற நேரம்தாம்மா, இப்ப அடிச்சிருவாங்க. இலக்கியா, நீ போ, நான் தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. சரி. வா. வர வர. இங்க வா. என்னம்மா? என்னாச்சு? இலக்கிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டீங்களா? இன்னும் கலக்கலம்மா. இன்னும் கலக்கலையா? என்ன ஆச்சு? எங்கம்மா, எப்ப பாரு என் கூடவே இருக்காங்கம்மா. அத கலக்க சந்தர்ப்பமே கிடைக்கலம்மா. கஸ்தூரி, ஆ? டைனிங் ஹால் சுத்தம் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். சரி. டைம் பாரு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. லஞ்ச் பெல் அடிச்சிருவாங்க. போய் சீக்கிரம் விஷத்தை கலந்துரு போ. சரிம்மா. இலக்கியோட லஞ்ச் பாக்ஸ் எங்க இருக்கு? டைனிங் டேபிள்ல தாம்மா இருக்கு. நான் கொடுத்த பாட்டில் எங்க வச்சிருக்க? இந்த இருக்குமா. சரி சரி, இதை உள்ள வச்சுக்க பத்திரமா. போய் கலந்துரு. சரிம்மா. என்னம்மா? இலக்கியாவோட லஞ்ச் பாக்ஸ் எது? இதுதாம்மா. சீக்கிரம் கலந்துரு. சரிம்மா. இலக்கியா, இது டைனிங் ஹால்ல வச்சிரு. சரிங்க மேடம். ஐயோ, இலக்கியா வராளே. ஏய், இவங்க வேற மாட்டிக்க போறாங்க. ஏய், சீக்கிரம் கலக்கு. இலக்கியா வரா, இலக்கியா வரா, கலக்கு. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.